சண்முகா, வேலாயுதா, வெற்றிபடி வேலா எல்லாரையும் நல்லபடியா வாழ வைப்பா. அப்பா முருகா, என்னுடைய 2வது பையன் அருணாச்சலம் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு தான்பா ஊருக்கு வரான். ரொம்ப நன்றிப்பா, நன்றி. உனது பக்தியை மெச்சினேன். அரியர் இல்லாம பாஸ் பண்ணி பெரிய வேலை கிடைச்சவன் கூட இப்படி எனக்கு நன்றி சொன்னதில்ல. ஆஹா, உங்க பையன் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 பேப்பர் அரியர் வச்சு பாஸ் பண்ணிருக்கான். அவன் பாஸ் பண்ணதுக்கு கோவிலே கட்டுவீங்க போல இருக்கே. முருகா, நீயா பேசுற? ஐயோ, என்னே என் பாக்கியம், என்னே என் பாக்கியம். முருகா, இந்த பால் காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, இந்த காவடிகள்ல எத்தனை வகை உண்டோ எல்லா காவடியும் உனக்கு எடுக்கிறேன்பா. மறுபடியும் ரொம்ப நன்றிப்பா, நன்றி. நன்றி இருக்கட்டும். நீ நானும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே ஃபெயில் ஆனோம். நீ பணக்காரன், பரம்பரை சொத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. நான் எங்க பரம்பரை தொழிலான தரகர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன, உன் பரம்பரை தொழில் தரகரா? என்ன முருகா இது? நானும் புராணங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன்பா. அதுல ஒண்ணு இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. கந்தன் கருணை 10 தடவை பார்த்தம்பா. அதுல கூட இந்த சீன் எதுவும் வரலையே. புராணங்கள்ல வர்ற முருகனோட வரலாறு வேற, இந்த முருகேசனோட வரலாறு வேற. ஐயோ, புராணங்கள்ல வர்ற முருகன் நீ இல்லன்னா அப்ப நீ தான் யாரியா? டேய் ஆதித்தா, நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு முருகேசன். அடச்சி, தரக முருகனா நீ? வாடா. ஆட பாவி, தரக முருகேசனா? நான் கூட எங்க அப்பா முருகன் தான் வந்துட்டானு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. ஆமா, நான் தான் உன்னை இன்னைக்கு வர சொல்லலையே. எதுக்கு வந்த? என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருப்ப. இப்ப எங்க வந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு என்ன பாக்குறதுக்காக நீ வந்தியா? ஆமாடா. ஆமா, இல்ல என் பணி கடன் வாங்கியே பிழைப்பதுன்னு கடன் கேட்டு வந்தியா? இல்லடா, வாங்கின கடனை தீர்த்துட்டேன்னு சொல்ல வந்த. ஏண்டா, நான் ஒன்னும் உனக்கு கடனே கொடுக்கலையேடா. கடன்னா காசு பணம் தான் கடனா? நாம செய்ய வேண்டிய கடமையும் கடன் தானே. அந்த கடனை முடிச்சிட்டேன்னு சொல்ல வந்த. ஐயோ, காலங்கத்தால வந்து கடங்கிற கடமைங்கிற கொஞ்சம் புரியும்படியா சொல்லுடா. ஆதித்தா, ஆண்டவன் நமக்கு கொடுத்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைய நாம திருப்தியா செஞ்சு முடிச்சிட்டா அதுவே நம்ம கடனை அடைச்ச மாதிரி தான். அதைத்தான் சொல்ல வந்த. ஆக்சுவலா உனக்கு தெரியும்ல, எனக்கு 5 பசங்க. 5 பசங்களும் எல்லாருடைய வேலையும் முடிச்சிட்டேன். இப்ப 5 பேரும் 5 திசையில இருக்காங்க. ஏண்டா, திசையே 4 தானே, நீ என்ன 5ங்கிற? இப்ப 5ஆவதா ஒரு திசை உருவாயிருக்குடா. டேய், வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிடுச்சுன்ற செய்தி மாதிரி குழப்புறியடா. கொஞ்சம் தெளிவா சொல்டா. அது ஒண்ணும் இல்லடா, 4 பசங்களும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சிலோன்னு போயிட்டாங்க. இப்ப 5ஆவது பையன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான். அடடே, அந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடா சொல்ற? அப்போ என் பெரிய பையன் மாதிரி என் சின்ன பையன் அருளும் வெளிநாடு போயிடுவானா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா உன் பெரிய பையன் இருக்கான் பாரு, அவன் படிப்பாளி, அதனால வேலை போயிட்டான். ஆனா சின்னவன் வேலைக்கு ஆக மாட்டான், விளங்கவும் மாட்டான். என்ன பத்தி பேச்சு போல? ஆமாமா. ஆமா, உங்க அண்ணன் மாதிரி உனக்கும் வெளிநாடு போற ஐடியா இருக்கா என்ன? அதெல்லாம் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது மாமா. அப்பாடா, என் வயித்துல பாலை வாத்தடா. நான் மெட்ராஸுக்கு போய் வேலை தேட போறேன். இங்க நிலம், நீச்சு, வயல், வரப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போய் எவங்கிட்டயே கை கட்டி வேலை செய்ய போறியா? அப்பா, ஃபர்ஸ்ட் கை கட்டி வேலை செய்வேன், அப்புறம் எல்லாரையும் என்கிட்ட கை கட்ட வைப்பேன். ஆதிதா, டேய், போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். வரடா, பை. சரி மாமா, பத்திரமா போயிட்டு வாடா. இருக்கீங்க. டேய், உன் அண்ணனுக்கு நடந்த கதி உனக்கு வேணாம்டா. நான் சொல்றத கேளுடா. பா, எல்லாருக்கும் ஒரே விதினா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஜாதகம் எதுக்கு? வேற வேற கைரேகை எதுக்கு? ஏன் ரேஞ்சே வேறப்பா. ஏண்டா, வேலை என்ன மரத்துல காய்ச்சா தொங்குது? அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவனே வேலை கிடைக்காம திண்டாடுறான். டேய், நீ வாங்கின மார்க்கெல்லாம் உன் ஃப்ரெண்டு கந்தாசாமி புட்டு புட்டு வச்சுட்டானாடா. அடடா, 10 வச்சுட்டானா? டேய், ஊடுகுல்தி உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. அப்ப கந்தசாமி சொன்னது எம் அருணோட மார்க்கு, நான் ஆதித்ய அருணாச்சலம், அதாவது ஏ அருண். ஏன் மார்க் அவனுக்கு தெரியாதுப்பா. டபாய்க்காத. உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் கந்தாசாமி மூலமா தான் நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேனே. நீ வாங்கின மார்க் லிஸ்ட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டான் கந்தாசாமி. அந்த மார்க்க பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. யோ டாடி, ஏ அரியஸ் மார்க்க பார்த்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஆமாடா, அப்பதானே உனக்கு வேலை கிடைக்காது. நல்லா பாப்பா நீ.
கந்தசாமி அவன் தான் ஃபோன் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த வெட்டி பயலா பேசு பேசு. ஆ, அவன்தான். ஆ. டேய் ஏன்டா அப்பா கிட்ட மார்க் லிஸ்ட்லாம் ஷேர் பண்ண? அப்பதான் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு உன்னை மெட்ராஸ்க்கு அனுப்புறா உங்க அப்பா. டேய் அப்போ நீ வேலை வாங்கி தர மாட்டியா? வேலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சுடா. நீ என்ன பண்ற, உங்க அப்பா கிட்ட கந்தசாமியோட கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் அதெல்லாம் சொன்னா அப்பா நம்ப மாட்டாரு. அவர் கிராமத்திலே விவசாயம் பண்ண சொல்றாரு. வேணும்னா நீயே அப்பா கிட்ட பேசிப்பாரு. போனை கொடுக்குறேன். நான் அவரை பேசி சரி பண்றேன். அப்பா கந்தசாமி உங்ககிட்ட பேசணுமா? கொடு. ஹலோ கந்தசாமி, என்னடா? அப்பா அவசரப்படாதீங்க. அவனுக்கு மெட்ராஸ்ல விவசாய காலேஜ்ல ஒரு மாசம் ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுவான். அப்படியா? ரொம்ப நல்லது. டேய் நான் அவனை அங்க அனுப்பி வைக்கிறேன்டா. நான் பார்த்து பத்திரமா திருப்பி அனுப்பிச்சு விடு. நான் புரியுதா? கண்டிப்பாப்பா. அப்பா போன் அருண் கிட்ட கொடுங்க. ஆ. டேய் எப்படிடா அவரை சம்மதிக்க வச்ச? யூ ஆர் ரியலி கிரேட்ரா. கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். டே அருண், என்னடா மச்சான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. இல்லடா ஒரே தலைவலி. டீ சாப்பிடலான்னு வந்தேன். சரி நீயும் வாயேன் டீ டீ எல்லாம் சாப்பிடலாம். இருக்கட்டும், முதல் மாச சம்பளம் கிரெடிட் ஆயிருக்குமே, அப்புறம் அடுத்தது அதெல்லாம் கிடையாதா? சரி சரி. இல்லடா கந்தசாமி, எப்படியோ உன் ரெக்கமெண்டேஷன்ல இந்த ஆபீஸ்ல சேர்ந்துட்டேன். ஆ. ஆனா என்னடா ஆனா அவனான்ட்டு ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏதாவது சிபாஸ் பண்ணணுமா? டே நீ வேற வேலையில ஜாயின் பண்ணியே ஒரு மாசம் தான் ஆகுது. இன்னும் உட்காரத்துக்கு சீட்டே அலாட் பண்ணல. நீ வேற அதுக்குள்ள ப்ரமோஷன் கேட்கறதுக்கு நானே கேனேனா? அது இல்லடா. பின்ன என்னடா ஆனா அவனான்னு ஒரு கமா போட்ட? அது ஆ. பாக்யராஜ் கண்ணாடி சரி சொல்லு. ஆபீஸ்ல தாரிணின்னு ஒரு பொண்ணு. டேய் ஆபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் தான்டா ஆகுது. அதுக்குள்ள ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. நான்லாம் ஆபீஸ் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுதுடா. குளிஞ்ச தலை நிமிராம வேலை செய்வேன். எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து பார்த்ததில்ல. ஆமா யார் இந்த தாரிணி? இந்த நெட்டையா ஹைல்ஸ் போட்டு தன்னை இன்னும் நெட்டையா காமிச்சுக்கிட்டு திங்கக்கிழமை மஞ்சள் கலர் புடவை, செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு இருப்பாளே, அவ்வளவுதான் நான் சொல்ற. ஆமா அது எப்படி சார் நீங்க குனிஞ்சதால நிமிரவே மாட்டீங்க? அவளை பத்தி இவ்ளோ இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, எப்படி மச்சான்? அது வந்து குளிஞ்சா ட்ரெஸ் எல்லாம் தெரியும்ல, அதை வச்சு சொல்றேன்டா. நீ அதுக்குள்ள தப்பா நினைச்சுக்காத. சரி 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 சரி. டே கன்சாமி, எனக்கு அந்த தாரிணியை பத்தி விஷயம் தெரிஞ்சாகணும். நீ தான் குனிஞ்சதால நிமிர மாட்டியே, உனக்கு எப்படி தெரியும்? சரி விடு. தெரியும்டா, குனிஞ்சா ஃபிங்கர்ஸ் எல்லாம் தெரியும். அத்தனையும் லேடிஸ் ஃபிங்கர்ஸ். ஆமா லேடிஸோட காலு, அதனால லேடிஸ் ஃபிங்கர். டேய் எனக்கு தாரிணியை பத்தியே விஷயம் தெரியணும். அவளை பத்தி முழு விவரம் தெரியணும். கிடைக்குமா? அதுக்கு என்னடா, ஆபீஸ் ரெக்கார்டை பார்த்தா அவ ஹைட்டு, வெயிட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிய போகுது. நான் பார்த்து சொல்லிடுறேன். சரி கன்சாமி, ஆனா முக்கியமா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏய் நீ என்ன லூசா? அதான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன்ல. மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னா என்னடா, அவளுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு பாக்குறதுதான். டேய் அதுக்கு ஏன்டா ஆபீஸ் ரெக்கார்டை பார்க்கணும்? அவ கழுத்தை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அவ கழுத்துல தான் தாலி இல்லையே, அப்ப கல்யாணம் ஆகலன்னு தானே அர்த்தம். டேய் நீ இன்னும் வயசுக்கே வரலடா. பொண்ணுங்க தாலியை மட்டும் இல்லடா, புருஷனையே சுமையா நினைக்கிறாங்க. இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது கண்ணா. கரெக்ட் தான் மச்சி. அப்ப இப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அதான் ஆபீஸ் ரெக்கார்டை பார்த்து சொல்றேன்னு சொன்னேன்லடா. ஏன்டா படுத்துற? சரி சரி கூல் டவுன். அது என்னமோ தெரியலடா மச்சி, அவளை பார்த்த மாத்திரத்திலேயே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுடா. டேய் அதெல்லாம் எப்படிடா உங்களுக்கு பார்த்த உடனே லவ் வருது? அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அது மாதிரியாடா? அவ நோக்கலடா, என் நோக்கியா போனுக்கு தான் மெசேஜ் வருது. இரு பாக்குறேன். நல்ல ரைமிங்கா தான் பேசுற. எங்க அப்பன்டா. டேய் மச்சி, எங்க அப்பா அர்ஜென்ட்டா ஊருக்கு வர சொல்றாரு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் ஆபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் தான் ஆகுது. என் ரெக்கமெண்டேஷன்ல வேற சேர்ந்திருக்க. என் பேரை கெடுத்துறாதடா. ஏன்டா ஏன்டா பதட்டப்படுற? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு ஆபீஸ் லீவு. நான் ஊருக்கு போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்றது? டேய் வந்துடுவல்ல. டேய் அதெல்லாம் வந்துருவேன்டா. ஆமா இது என்ன பலபலன்னு? டேய் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்னு பாரு. சொக்க தங்கம்டா, 2 சவரம் இருக்கும்டா. சரி அதை என்கிட்ட கொடு. இருக்கட்டும் என்கிட்டயே. டேய் இது ஆபீஸ் நோட்டீஸ் போர்ட்ல போட்டு அதை அடையாளம் காட்டுறவங்க கிட்ட செயின் கொடுத்துடணும். சரியா? பொழைக்க தெரியாதவனா இருக்கியடா. சரி சரி சரி, நீ பொழைக்க தெரிஞ்சவன் தான். ஆ. இந்த பார்
இந்த செயினை வாங்குறதுக்காக வாயை கட்டி வயித்தை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தெரியல. மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. மறக்காம மண்டே அன்னைக்கு ஆபீஸ் நோட்டீஸ் போர்ட்ல போட்டுரு. சரியா? நான் கிளம்புறேன். சரிடா. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? தாரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க வந்தா? கந்து குடுங்க. என்னத்தை கொடுக்கணும்? என் செயினை குடுங்க. கீ செயினா சைக்கிள் செயினா? அந்த உத்தமரு கீழே கடந்த என் செயினை உங்ககிட்ட கொடுத்தாருல, அத குடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே உத்தமர் காந்தி தான். அவர் என்கிட்ட எதுவுமே கொடுக்கலையே. அவர் எவ்வளவு அழகா சொன்னாரு, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் என் செயினை பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்க. முதல்ல எடுங்க. இந்தா. இப்படி நொந்து போய் கொடுக்குறீங்க. அந்த உத்தமரை உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னா நம்பவே முடியல. ஓ, அருண் இப்ப உத்தமன் ஆயிட்டானா? உனக்கு அவ மேல? ஆமா கந்து. என்ன கந்து சந்துன்ட்டு? அவர் பேர் அருணா. எனக்கு அவர் மேலன்னு சொன்னீங்க. அப்ப அவருக்கு? அதேதான். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகலையா? நான் ஒரு ஸ்பென்ஸ்டர். என்னது ஸ்பென்சரா? அது மவுண்ட் ரோட்ல அல்லவா இருக்கு. நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? பொம்பளை பேச்சுலர். ம். சரி, திங்கக்கிழமை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் பேக் மை செயின். நான் வரேன். பரவாயில்லையே, தாரிணிக்கும் அருணுக்கும் நல்ல செட் ஆயிடுச்சே. இததான் நேரம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. விவசாய கல்லூரியில பயிற்சின்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு கந்தசாமி பையன் உனக்கு மெட்ராஸ்ல வேலை வாங்கி கொடுத்துட்டான். ஆமாப்பா, கந்தசாமி அப்பாவும் அந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய ஆளு, அதாவது பிசினஸ் பார்ட்னர். அதனால அவங்க கம்பெனில எனக்கு ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துட்டான். ஏண்டா, கிராமத்துல விவசாயம் பண்ண சொன்னா பட்டணத்துல போய் வேலைக்கு போவேன்னு பிடிவாதம் முடிச்சு வேலைக்கு போறியே. நம்ம குடும்பத்துல எல்லாருமே விவசாயம் பண்ணவங்கடா. சரி சரி, கல்யாணத்தையாவது நம்ம வழக்கப்படி பண்ணலாம். பா, எனக்கு என்ன அவசரம்? ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? டேய், பருவத்தே பயிர் செய்யின்னு பெரியவங்க தெரியாமையாடா சொன்னாங்க. இது பாரு, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லு பாப்போம். நீங்களும் அம்மாவும். ஆனா எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே. நான் பிறந்த உடனே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. நெத்தி நிறைய போட்டு, தலை நிறைய பூவோட, பார்க்கவே லட்சுமி கடாட்சமா இருக்காங்கப்பா. அவளை நான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேன்டா. என்னப்பா சொல்றீங்க? நீங்க தான் அம்மாவுக்கு தலை சீவி பூ முடிச்சு பொட்டு வச்சுடுவீங்களா? ஏன் அம்மா கை வரலையா என்ன? ஏய், அவசரப்படாதடா. இந்த போட்டோக்களை பாரு. இந்த போட்டோ பாரு. யாருப்பா இது? பெரியமாவா? பாவம்பா, வெள்ளை புடவையோட பார்க்கவே பாவமா இருக்கு. இல்லடா, இதுவும் உங்க அம்மா தான். என்னப்பா சொல்றீங்க? நீங்க இப்படி குத்து கல்லாட்டம் இருக்கும்போது அம்மாக்கு இப்படி ஒரு கோலமா? ஒருவேளை அம்மா நாடக நடிகையோ, அதுக்காக வேஷம் போட்டு இப்படி போட்டோ எடுத்திருப்பாங்களோ? இது என் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஆமாண்டா, அவ கணவனை இழந்த விதவடா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க ஏன்பா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரலடா. இப்பதான் அதை சொல்றதுக்கே எனக்கு நேரம் வந்திருக்கு. உன் அம்மாவோட முன்னாள் புருஷன் மிலிட்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை சுமங்கலியா ஆக்கிட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட் பா. புரட்சி செஞ்சிருக்கீங்கப்பா நீங்க. ஏய், நான் மட்டும் இல்லடா. இந்த போட்டோவை பாரு. இது யாருப்பா? பெரிய பெரியப்பா, பெரிய பெரியம்மா பொட்டு வைக்காம இருக்காங்க. சின்ன பெரியப்பா சின்ன பெரியம்மாவுக்கு பூ வச்சிட்டு இருக்காரு. ஏன்பா, நம்ம குடும்பத்துல எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களுக்கு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பொட்டு வைக்கிறதே வேலையா? அதை தாண்டா சொல்ல போறேன். இது பாரு, இந்த போட்டோ பாரு. பெரிய பெரியம்மா சின்ன பெரியம்மா ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க. அதுவும் வெள்ளை புடவையோட, பார்க்கவே பாவமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. டேய், நம்ம குடும்பம் சமுதாயத்துல பெண் விடுதலைக்காக பாடுபட்ட குடும்பம்டா. விதவைகளை மறுமணம் செய்யற குடும்பம் நம்ம குடும்பம். அதனால நீயும் ஒரு விதவையோ இல்ல விவாகரத்தான பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கணும். என்னப்பா இவ்வளவு பெரிய கண்டிஷனை போடுற? நான் ஆசைப்படுற தாரிணி பூ வைக்காம பொட்டு வைக்காம இருக்காளே, ஒருவேளை அவளும் விதவதானோ? சரிப்பா, நீ சொல்ற மாதிரி செய்யறேன். டேய், வேலை விஷயம் மாதிரி என்னை ஏமாத்திராதரா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறா. பா, நம்ம குடும்ப மானம் இது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்பவே மனசை நான் தைரியப்படுத்திக்கிறேன். என்ன கிண்டலா இருக்கா? இப்பவே நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லிடுறேன். நமக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பார்க்க சொல்லிடுறேன். வேணாப்பா, அதை அப்படியே விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய்,
ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? இல்லப்பா குடும்பமானு சொல்லிட்டீங்க, அப்படி பண்றவனா? போனு கந்தசாமி தான். சொல்லுடா. டேய் என்னடா அருண், நாளைக்கு ஆபீஸ் வந்துருவியா? ஜாயின் பண்ணி 1 மாசம் தான்டா ஆகுது, உடனே லீவ் எடுத்த சீட்டை கிழிச்சிடுவானுங்க. டேய் எனக்கு தான் இன்னும் சீட்டே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி கிழிப்பானுங்க? நல்ல ஜோக்கு. அப்ப நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வரல? தோ உடனே கிளம்பிட்டேன்டா. டேய் உனக்கு இங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, நேர்ல வந்த உடனே சொல்றேன். சரி போனை வைக்கட்டுமா? வச்சு தொலை. பாய்டா. சரி சரி. என்னடா கந்தசாமி தானே போன்ல என்ன சொன்னா? மட்டம் போடாம ஆபீஸ்க்கு நேரத்துக்கு வர சொல்றான்பா. சரி எனக்கும் நேரமாகுது, நான் கிளம்புறேன்ப்பா. சரி சரி, நானும் போய் என் வேலையை பாக்குறேன். போட்டோ கொண்டா. வாடா அருண். சொல்றா மச்சான், உனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்படின்னா பிளசன்ட் சர்ப்ரைஸ்? இரு, நானும் உனக்கு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். சரி நீயே சொல்லு ஃபர்ஸ்ட். உன் மனதை கவர்ந்த தாரிணி இப்போ உன்னை விரும்புறா. டேய் எப்படிடா? அவ என்ன சரியா கூட பார்த்தது இல்லையே. ஒருவேளை அதனாலதான் உன்னை விரும்புறாளோ? மச்சான், நான் காண்பது கனவில்லையே. கனவில்ல மச்சான், நிஜம்தான். டேய் அதுக்காக கனவுல டூயட் பாட போயிடாதடா. டேய் கந்து, நீ இந்த சந்தோஷமான இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்றதுக்கே மனசு வரலடா. என்ன விஷயம்டா? உங்க அப்பா பேசாம கொல்லங்குடி கருப்பாயி திண்டுக்கல் பாப்பாயின்னு யாரையாவது பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரா? அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை அவசரமா வர சொன்னாரோ? டேய் அப்படிலாம் இருந்தா கூட பரவாயில்லையே, கல்யாணத்தை நிறுத்திடலாம். இல்ல ஏதாவது ஒரு சித்து விளையாட்டு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா எங்க அப்பா போடுற கண்டிஷனு, இந்த அப்பாக்கள் எல்லாம் இப்படிதான்டா பிளாக்மெயில் பண்றாங்க. ஏதோ குடும்ப வழக்கமா அதப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்றாரு. ஐயா முதல்ல உங்க குடும்ப வழக்கம் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் அது குறையா நிறையான்னு பின்னாடி தீர்மானிக்கலாம். டே கந்து, எங்க அப்பா சொல்றாரு, எங்க குடும்ப வழக்கப்படி எங்க வீட்டு ஆம்பளைங்க ஒரு விதவையோ இல்ல டைவர்ஸ் ஆனவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. அது எப்படிடா? உங்க அப்பா மட்டும் ஒரு கன்னி பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இல்லடா, அவரும் ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அப்பனா நீங்க உங்க குடும்ப வழக்கப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் முறை. இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். இப்ப என்னடா பண்றது கந்து? பழம் நழுவி கரெக்டா பால்ல விடுற சமயத்துல பால் பாத்திரத்தை தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சே. ஓ தாரிணி ஓகேன்னு சொல்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு பால் பழங்கிறியா? எனக்கு என்னமோ தாலி நேத்தில பொட்டும் இல்ல பூவும் இல்ல, ஒருவேளை அவளும். அப்படி இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா எனக்கு தாரிணியை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மச்சான் தாரிணிய பாத்தியா? நெத்தியில போட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வரா. அவ என்ன கல்யாணத்துக்கு வராளா இல்ல ஆபீஸ்க்கு வராளா? டேய் அப்படின்னா அவ அந்த கேட்டகரி இல்ல போல இருக்குடா. நீ அவட்டதும் கேட்டுக்காத. சரி இரு, வர 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 வர. ஒருத்தம். ஹலோ கந்து, என்ன மிரண்டு போய் பாக்குறீங்க? நான் தான் தாரணி. பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப பிடிச்சவங்க யாருன்னு நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்களே. சி, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? நீங்களே சொல்லிடுங்க, நான் வரேன். எங்கடா என்னடா? போற? உட்கார்றா. ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடா. நீங்க 2 பேரும் வெக்கத்தை ஷேர் பண்ணிக்கங்க. நான் வரேன். ஹாய் அருண், ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க தான் தாரிணின்னு கந்து ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அருண்ற அருணாச்சலம்னு தெரியும். ஆமா, நீங்க நேத்து ஆபீஸ்க்கு வரலையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது உங்க ட்ரெஸ் கோட் இல்லையே, புது பொண்ணு மாதிரி வந்திருக்கீங்க. அதான் சொன்னனே, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன்னு. பிடிச்சவங்களா? யார் அந்த பிடிச்சவங்க? தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு என் செயினை அபேஸ் பண்ண பார்த்தப்போ எவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணீங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னா? எல்லாம் ஒரு கெஸ் ஒர்க் தான். நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அப்போ நேர்மையான ட்ரெஸ்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா. ஆமா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெஸ் மட்டும் தானா? நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். நீங்களும் தான். சரி சரி, நாம அப்புறம் பேசுவோம். நான் கிளம்புறேன். போயிட்டாலே. டேய் கந்து, எங்கடா இருக்க? இங்க தாண்டா இருக்கேன் மச்சான்.
நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வலிஞ்சத நல்லா ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். அது எப்படி? நீங்களும் தான் அசத்துடா. சரிடா டே கந்து, எங்க குடும்ப மானத்தை காப்பாத்தணும். தாரிணியும் எனக்கு வேணும். இதுக்கு என்னடா பண்றது? ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லிட்டேல்ல, விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஆபீஸ் வேலையை பாருடா. நம்ம பையன் நம்ம குடும்ப வழக்கத்தை மீறாம இருக்கணும். பட்டணத்துல வேலைக்கு போயிட்டான். 4 விதமான பொண்ணுங்களை பார்ப்பான். அதுல எந்த பொண்ணு விவாகரத்தானது, எது விதவை நம்ம எப்படி கண்டுபிடிப்பான்? ஆதித்தா, டே ஆதித்தா, வாடா வாடா வா வா வா. எப்படி இருக்க? நல்லா ஏதோ இருக்கேன். ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஏண்டா, நீ தான் நம்ம குடும்ப ஜோசியரு தரகரு. உனக்கு தெரியாத நம்ம குடும்பத்து வழக்கம்? டேய், நீ முரண்டு பிடியா ஒரு குடும்ப வழக்கத்தை வச்சிருக்க. உன் பையனுக்கு அது பிடிக்க வேணாமாடா? டேய், அதெல்லாம் நான் என் பையன்கிட்ட பேசிட்டேன்டா. ஓ அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஓ, வெரி குட் வெரி குட். சரி, ஆமா, உன் குடும்ப வழக்கம் எதனால இப்படி உருவாச்சு? அதுவா, அது ஒரு பெரிய கதைடா. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். எங்க கிராமத்துல எங்க அப்பா தான் பண்ணையாரா இருந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும். எங்க ஊர்ல வருஷா வருஷம் வர பொங்கலுக்கு அந்த ஊர்ல இருக்க சுமங்கலி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு புது புடவை, தாலி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு கொடுப்போம்டா. அதே மாதிரி அந்த வருஷமும் கொடுத்தோம். அப்ப வெளியூர்ல இருந்து மங்கம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவளுக்கும் நாங்க கொடுத்தோம். அப்ப என்ன நடந்தது தெரியுமா? மங்கம்மா, மங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். மங்கம்மா, வருஷா வருஷம் நம்ம கோவில் திருவிழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சுமங்கலிங்களுக்கும் புது புடவை கொடுக்கறது எங்க குடும்பத்து வழக்கம். நீ இந்த வருஷம் தானே இந்த ஊருக்கு வந்திருக்க, அதனால உனக்கும் புது புடவை கொடுக்கறேன். சந்தோஷமா வாங்கிக்கம்மா. ஐயா நிறுத்துங்க. யோ, என்னையா? ஐயா இங்க வாங்கய்யா. சொல்லியா, என்னையா பிரச்சனை? ஐயா இங்க வாங்கய்யா. அட, யாரா இவன் கூறுகட்ட? வாங்க வாங்க. டேய், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு புடவை, பூவு, குங்குமம் எல்லாம் கொடுக்கறேன், அதை கெடுக்கிற. யார் நல்லா வாழ்ந்தாலும் உனக்கு பிடிக்காதாடா? ஐயா, நீங்க வேற தப்பான ஆளுக்கு கொடுத்துட கூடாதுன்னு தான் தடுத்தேன். ஏய், என்னடா அந்த சொல்ற? பொம்பளை எங்க ஊர் தான். அவ புருஷன் பெரிய குடிகாரன். அதான் தெரியுமாடா. குடிகாரன்னு தெரியும். அந்த பொண்ணு விதவைன்னு தெரியுமா? என்னது, விதவையா? ஆமாங்க ஐயா. என்னடா சொல்ற? அவளோட புருஷன் குடிச்சு குடிச்சே குடல் வந்து செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கு அப்புறமும் இந்த பொம்பளை பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள திரிஞ்சுக்கிட்டே இருந்தா. தாலிய அறுக்காமலே கிடந்தா. அதை பார்த்தவங்க என்னடா ஊருக்கு தெய்வ குத்தம் வந்துருமான்னு சொல்லிட்டு இவளை அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அவ என்னடானா இங்க வந்து அதே மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் புடவை கொடுத்தா தெய்வ குத்தம் ஆயிடாதா? சாமி குத்தம் ஆயிடுங்க ஐயா, சாமி குத்தம் ஆயிடும். டேய், நிஜமாவாடா சொல்ற? ஆமாங்க ஐயா. நான் அவகிட்டயே போய் விசாரிக்கிறேன். விசாரிங்க விசாரிங்க. மங்கம்மா, இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, உண்மைதான். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு நல்லா தாலியை மாட்டிக்கிட்டு திரியிறா. வீட்டுக்காரன் செத்த பிறகு யாராவது இப்படி திரிவாங்களா? மூலியா ஓரமா உட்கார வேண்டியது தானே. ஐயா, அப்படி நான் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க ஐயா. என்ன பெரிய காரணம்? என்ன கதை சொல்ல போற? சொல்லு. சொல்றேங்க ஐயா, சொல்றேன். அவர் இறந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவர் இறக்கும் போது தான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நான் சுமங்கலி மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு. என்ன வாழ்க்கை பூரா அழ வச்சதுனால நான் வாழவே இல்லைன்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஆனா இந்த சிரிக்கி அதையெல்லாம் செய்வேனா? ஐயா, அந்த ஊர்ல ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து உன் புருஷன் தான் செத்துட்டானு, நீ இனிமே எதுக்கு தாலி கட்டிக்கணும், நீ இனிமே எதுக்கு பொட்டு வச்சுக்கணும், நீ இனிமே எதுக்கு பூ வச்சுக்கணும், இதெல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனா என் புருஷனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே, என்ன பண்ணுவேன்? வேற வழி தெரியாம அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இங்க ஒரு சுமங்கலியா
என் புருஷன் ஆசைப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது தப்பு இல்லைங்களே. நிறுத்து. ஊர் கட்டுமானம் தெரிஞ்சு இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதானே என்ன ஏமாத்தின உன்னை சும்மா விடக்கூடாது. டேய் இவளுக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம்? ஐயா, புளிய மரத்துல கட்டி வச்சு கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டியதுதான். முதல்ல அதை செய்டா. செய்றேன் ஒன்ன. ஐயா வேண்டாங்க ஐயா. என்னடி? வேண்டாங்க ஏய், ஐயா. எல்லாரும் வாங்கடா. வேண்டாங்க ஐயா. உள்ள பிடிச்சு புளிய மரத்துல கட்டுங்கடா. மன்னிச்சிருங்க. கல்லால் அடிச்சு கொல்லுங்கடா. ஐயாவே சொல்லிட்டாரு. விடாதீங்கடா. அடிக்கடா. அப்படிதான். அடி. ஐயா அடிக்காதீங்க. ஐயோ பண்ணிக்கிறேன் ஐயா. ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா முடியலைங்க ஐயா. விடாதீங்க ஐயா. ஐயா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இப்போ உங்களுக்கு நிம்மதியா? என்ன அவமானப்படுத்திட்டு, என்ன அசிங்கப்படுத்திட்டு உணவு கொடுக்க வந்தீங்களா? எடுத்துட்டு போங்க. என்ன பாருங்க. என் பொட்டு தானே வேணும்னு சொன்னீங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க. என் பூ தானே வேணும் நீங்க, இந்தாங்க. என் தாலி தானே வேணும் நீங்க, இந்தாங்க. இதையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா இப்ப இந்த மங்கம்மா கொடுக்க போற சாபம், இது உங்க குடும்பத்தை என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. நான் சுமங்கலியா வாழறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? என் புருஷன் சாமியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த சாமிக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதை நான் ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல, இது என் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்துக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பண்ண இந்த காரியம் சாதாரண காரியம் இல்ல. இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த மங்கம்மா உங்க குடும்பத்துக்கே சாபம் கொடுக்கிறேன். இந்த சாபம் வாழையடி வாழையா உங்க வம்சத்தை நாசம் பண்ணும். நான் சுமங்கலிய வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, இனிமே உங்க குடும்பத்துல யாரு கல்யாணம் பண்ணாலும் ஒரு விதவையை தான் கல்யாணம் பண்ண. இல்ல, புருஷன் கூட வாழாத ஒரு வாழா வெட்டியை தான் கல்யாணம் பண்ண. மீறி கல்யாணம் ஆகாத இளம்பெண்ண கல்யாணம் பண்ணா அந்த ஆம்பளை உங்க பரம்பரையில இருக்கவே மாட்டான். சாமி அவனை கூப்பிட்டுக்கோ. இது இந்த மங்கம்மா கொடுக்கிற சாபம். அம்மாடி, தயவு செஞ்சு நீ கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்கமா. திருப்பி வாங்கிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வாங்குற கடன் இல்ல, இது சாபம். இது உங்க வம்சத்தை வாழ விடாது. என்னங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வரேன். என்ன கூப்பிட்டுக்கங்க. டேய் என்னடா ஆச்சு அவளுக்கு? டேய் என்ன ஆச்சுன்னு பாருடா. ஐயா, அவ செத்துட்டாங்க ஐயா. ஆமா முருகேசா, எங்க அப்பா என் அண்ணங்களுக்கும் எனக்கும் விதவைகளை தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஓஹோ. அந்த மங்கம்மா சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா என் பெரிய பையன் எங்க வழக்கத்தை மீறி என் பேச்சையும் கேட்காம எங்களை மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இறந்தும் போயிட்டான்டா. ஓ அப்படியா? நீ கவலைப்படாத ஆதித்தா. உன் பெரிய பையன் மாதிரி இல்லாம உன் ரெண்டாவது பையன் உன் இஷ்டப்படி ஒரு விதவை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உன் குடும்பத்தை விருத்தி பண்ணுவான். அதுக்கு நான் பொறுப்பு. எங்க அப்பா முருகன் நீ சொன்ன மாதிரி நடத்தி வச்சான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. ஹாய். ஏய் ஹாய். பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். சொன்ன டைமுக்கு வரவதான் இந்த தாரணி. அப்புறம் தாரணி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? அது என்ன கண்டதும் காதல்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதவன்வாங்க. அது மாதிரி நீங்க கந்த கிட்ட பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பார்த்தா ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட் மாதிரி, அம்பிகாபதி அமராவதி மாதிரி, இல்ல ஏக் துஜே கே லியே வாசு பத்மா மாதிரியா? இந்த அமர காதல்லாம் வேண்டாம், இது அமாரா காதல். ஆமா சரி, நீ எப்பவுமே பொட்டு வைக்காம பூ வைக்காம தானே இருப்ப. இது என்ன திடீர்னு புது கோலம்? அந்த கோலம் எங்க அக்காவோட அமெரிக்கால இருந்த கோலம். அங்க இந்தியன் லேடிஸ் யாரும் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த ஊர் வழக்கப்படியும் பூவும் பொட்டு வச்சிருக்கேன். ஐ see. அது சரி,
நீ அமெரிக்கால இருந்திருக்கல, அங்க டைவர்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமாமே, அப்படியா? அப்போ நம்ம ஊர் மட்டும் எனக்கு குறைச்சலா? ஆனா இது மாதிரி டைவர்ஸ் பண்றவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆசை 60 நாள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியாது இவங்க எல்லாம் பார்த்தாலே சுயநலவாதிங்கன்னு தான் சொல்லுவேன். தாரிணி, பிடிக்காத 2 பேர் சேர்ந்து வாழறதை விட பிடிச்ச 2 பேர் தனித்தனியா புது வாழ்க்கை வாழறது நல்லது இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு இந்த இன்கம்ஃபர்டபிலிட்டி? அப்போ டைவர்ஸ் ஆனவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல வாழ்க்கை வாழவே முடியாதா? இப்படி செல்ஃபிஷா இருந்து விட்டு கொடுக்க கூட தெரியாம இருந்தா திடீர்னு எல்லா குணத்தையும் மாத்திக்கிட்டு எப்படி புது வாழ்க்கை வாழ முடியும்? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அப்போ டைவர்ஸுக்கு வாழ்க்கையே இல்லையா? அவங்க தப்ப எல்லாம் உணர்ந்து மறுபடியும் அந்த தப்ப பண்ணாம இருந்து மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்சஸ் ஆகும். ஆனா அது கஷ்டம். ஏன்னா 5ல வளையாது, 50லயும் வளையாது. அப்ப அவங்களுக்கு விடிவே இல்லையா? ஆமா, நீங்க ஏன் டைவர்சிங்களை பத்தி கவலைப்படுறீங்க? அப்போ நீங்க அவன் டைவர்ஸியா இருந்தா நீ அவனை ஏத்திப்பியா? டேய், என்னடா சொல்ற? என்னங்க இது உண்மையா? என்னால நம்பவே முடியல. இல்ல, உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது பொண்ணு யாருங்க? இத நான் நம்ப மாட்டேன். நீங்க டைவர்ஸியா இருக்க சான்ஸே இல்ல. டேய் கந்தசாமி, ஏன்டா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ற? நான் கன்ஃபியூஸ் பண்ணல, கன்ஃபார்ம் பண்றேன். அம்மா, நீங்க டைவர்ஸிங்களே வெறுக்கிறீங்க, அப்படிதானே? எஸ், அவங்கலாம் வாழவே லாய்க்கு இல்லாதவங்க. அது எப்படி வாழவே லாய்க்கில்லாதவன்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் என்னதான் விட்டு கொடுத்தாலும் இன்னொருத்தர் விடாப்படியா இருந்தா எப்படி இருந்தாலும் எனக்கு இது ஒத்து வராது. உண்மையை சொல்லுங்க, உங்க 2 பேர்ல யார் டைவர்சி? கந்து நீங்க தானே? 2 பேருமே. டேய் மாங்கா, என்னடா சொல்ற? 2 பேரும் இல்லன்னு சொல்ல வந்தேன்டா. ஆமா, நீங்க விதவை மறுமணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன சீர்திருத்தவாதியா? இல்ல நான் தான் பட்டிமன்ற நடுவரா? அதெல்லாம் விடுங்க. கந்தசாமி, நீங்க தான் எங்க காதலுக்கு பாலமா இருந்து ஹெல்ப் பண்ணணும். பண்ணிடலாம். என்ன இப்ப இதுக்கு? சரி தாரணி, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? காதல் கல்யாணம் சும்மாவா? அவங்க அப்பா காதலுக்கு எதிரி, அதை தான் அவன் சொல்ல வந்தான். இன்ஃபேக்ட் அவன் சென்னைக்கு வேலைக்கு வந்ததே அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்னது, இந்த யுகத்துல இப்படி ஒரு அப்பாவா? அது பரவாயில்ல தாரணி, நான் அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிருவேன். சரி, பட்டணத்துல வேலைக்கு போக கூடாது, காதல் கல்யாணம் தடா, இப்படி வேற என்னெல்லாம் தடா சட்டங்கள் இருக்கு? அதான் தாரணி, வரப்போற பொண்ணு புதுமையா புதுமையானவளா, புதுமையை விரும்புறவளா இருக்கணும். இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டா இருக்கே. ஒரு பக்கம் சிட்டிக்கு போக கூடாது, காதல் கல்யாணம் கூடாது, இப்படி பழமையான புதுமைக்கே ஒத்து போகல. அப்புறம் புதுமையான புதுமையை எப்படி ஏத்துப்பாரு? அப்படி இல்ல தாரணி, அப்பா பழமையான புதுமைக்கு ஒத்துப்பாரு. அதான் எனக்கு வேணும். உங்க கல்யாணத்துக்கு நான் கேரண்டி. டேய், அப்பா எப்படிடா சம்மதிப்பாரு? அதான் சொல்லிட்டேனே தாரிணி. ஆனா ஒரு கண்டிஷன், உங்களுக்கு அருணை தெரியவே தெரியாது. ஆமா, ரீசன்ட் டேஸ்ல தானே எனக்கு இவர் தெரியும். அத சொல்லல, அவங்க அப்பாக்கு காதல்னா பிடிக்கவே பிடிக்காது. அதனால நீயும் அருணும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. என்னால முடியும். தாரணி கிடைக்க நான் என்ன வேணா செய்வேன். நொன்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன இது, காதல் கல்யாணம் இல்லன்னு காட்டணும், அவ்வளவுதானே? எனக்கு ஓகே. That's the spirit. என்னமோ வீராப்பா அருண் கிட்ட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கந்தசாமி, அட்ட முருகேசன் மாமா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கந்தசாமி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்க? காத்துங்க அடிச்சது. உன் ஃப்ரெண்டு அருணாச்சலம் இருக்கானே, அவங்க அப்பா அடிச்ச அடியில தான் நான் இந்த பக்கம் வந்து சேர்ந்திருக்கேன். என்ன, என் ஃப்ரெண்டு அருணோட அப்பா உங்களுக்கும் தெரியுமா? ஆமா, அவனும் நானும் பாலிய சிநேகிதனாச்சே. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஃபேமிலி ஜோசியர், ஃபேமிலி தரகர் எல்லாமே நான் தான். அட பரவாயில்லையே, ஃபேமிலி டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஃபேமிலி தரகரா? ஆனா இந்த ஃபேமிலி தரகரால அவங்க ஃபேமிலி பழக்கத்துக்கு உதவி செய்ய முடியல. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தேன். குடும்ப வழக்கம் தானே, அதை பத்தி அருண் என்கிட்ட சொல்லியிருக்கான். முதல்ல வேலை வாங்கி கொடுன்னு உதவி கேட்டான், பின்னாடி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உதவி கேட்டான். இப்ப குடும்ப வழக்கம்னு நீங்க உதவி கேட்டு வந்திருக்கீங்க. குடும்ப வழக்கப்படி கல்யாணம் பண்ணணுமா? அதுக்கு நான் தான் பொண்ணு தேடணுமா? ஏடா, எங்கேயாவது ஒரு விதவையையோ டைவர்ஸையோ நான் எங்கடா போய் தேடுறது? அவங்களா வந்தாதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஆபீஸ்ல ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு இருக்கா. அவளை வேணா நான் அப்ரோச் பண்றேனே. அதுக்கு நீங்க ஒரு தந்திரம் பண்ண வேண்டியிருக்கும். தம்பி, நான் ஃபேமிலி தரகர்டா, ஃப்ராடு தரகர் இல்ல. என் சோத்துல மண்ணள்ளி போட்டுறாதடா. உங்க கம்பெனில இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த மிஷினரிஸ்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தொகையை கொடுத்து அப்பப்போ அவனுடைய ராகு பிரச்சனை, இந்த சனி பிரச்சனை, இதுக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் ஃப்ராடு வேலை பண்ணேன்னு வச்சுக்கோ, ஆனுவல் மெயின்டெனன்ஸ்லாம் போயிடும்.
நான் தந்துறேன்னு சொன்னது அந்த டைவர்ஸ் ஆன பொண்ணுகிட்ட. அப்படியா? அப்படி ஒரு பொண்ணு இருக்காளா? ஆனா அந்த டைவர்ஸ் ஆன பொண்ணை உன் ஃப்ரெண்டு அருணாச்சல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவானா? அவன் அவளோட அழகுல மயங்கிட்டான். அதனால அவன் காதல் எதுவும் விழாது. அப்படி விழுந்தாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பான். நீங்க அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறானா இல்லையா மட்டும் கேளுங்க. நான் ரெடி. என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த பொண்ணு தாரணி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு அவகிட்ட போய் அவ டைவர்ஸியான்னு மட்டும் கேட்டுடாதீங்க. அவன் மனசுல அருண் இருக்கானான்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிதானே? அருண் கூட இப்ப வர நேரம் ஆயிடுச்சு. அதுவும் நல்லது தானே. வந்துட்டானா அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? இதோ மாமா வந்துட்டானே. வா கண்ணு, வா உட்கார். 100 ஆயுசு உனக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இங்கேயும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் ஆபீஸ் போற நேரம் அதான் கரெக்டா வந்திருக்கான். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவனுக்கு 100 வயசு தான். இருந்துட்டு போட்டோம், எனக்கு அந்த ஆட்சேபனையும் இல்லை. டே அருண், அவரு உனக்கு பொண்ணு பார்க்க உங்க அப்பாவால் அனுப்பப்பட்ட தூதர். தேவதூதர்னு சொல்றா? ஏன்னா கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் புண்ணியவானுங்க. அதான் தேவதூதர். எப்படி? விளக்கம் கொடுத்ததெல்லாம் போதும். இப்ப மாமா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. என்னடா என் கதையை நீ சொல்லியா? சொல்லிட்டேன், முழுசா சொல்லல. மாமா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிக்கிறேன். தம்பி, அந்த பொண்ணு உங்க அப்பாவோட விருப்பப்படி ஒரு டைவர்சி. உனக்கு சம்மதமா? என்னது டைவர்சியா? டைவர்சினாலே எங்க ஆளுக்கு பிடிக்காதே. நீங்க வேற யாரையோ பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, தப்பான அனுபவத்தை எல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்க அதை பத்தி பேசினா கோவப்படுவாங்க. அட, சமயத்துல மாமா நல்லா பேசுறாரு. நான் சொல்ல வந்ததை மாமாவே சொல்லிட்டாரு. ஆமா, அந்த பொண்ணு ஒரு டைவர்சி. ஏன்னா டேய், அபாண்டமா போய் சொல்லாதடா. அவ டைவர்ஸையும் மறு கல்யாணத்தையும் எதிர்க்கிறவ. இரு, தாரணிக்கு நானே போன் போட்டு கேட்டேன். டேய் 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 டேய், ஃபோன் பண்ணாதடா. அவ போய் சொல்றான்னு தான் மாமா சொல்றாரு. எந்த டைவர்ஸியாவது ரீமேரேஜை எதிர்பார்லாடா. அதனால உனக்கு கசப்பான இந்த உண்மைய, இனிப்பான உங்க விஷயத்த உங்க அப்பாவுக்காக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டேய், என்னடா சொல்ற? அப்ப என் தாரணி இன்னொருத்தர் கூட வாழ்ந்தவளா? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு ஷாக்கா? தம்பி, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு டைவர்ஸியா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, கல்யாணம் பண்ணிக்க. ஆமாண்டா, உன் காதல் உண்மையானதுன்னா நீ ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் பார்க்க கூடாது. அது சரிடா, அவ டைவர்ஸின்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சிட்டாளேடா. அத நினைச்சாதான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கிறது இல்லையா தம்பி? அது 1000 பொய் சொல்லி இல்ல, 1000 பேர்கிட்ட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மருவி 1000 பொய் சொல்லின்னு மாறிடுச்சு. ஓஹோ, எது எப்படியோ நான் என் மனசை திடப்படுத்திக்கிட்டேன் மாமா. டேய், நீ உன் மனசை திடப்படுத்திக்கிறியோ இல்லையோ, ஆனா அவ டைவர்ஸியான்னு மட்டும் போய் கேட்டுடாத. ஆமா, நீங்களும் போய் டைவர்ஸியான்னு கேட்டுடாதீங்க. ஆனா இவன் அப்பா கிட்ட அவ டைவர்ஸின்னு சொல்லிடுங்க, உடனே சம்மதிச்சிடுவாரு. ஆமா, அது என்னமோ சரிதான். போன் வருது. யாழு பேசு. சொல் தாரணி. அருண், எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். அவர் உடனே சம்மதிச்சிட்டாரு. ஆமா, நான் பெத்த பொண்ணுக்கு மறுவழி கிடைச்சா சம்மதிக்காம இருப்பேன். என்ன அருண் முணுமுணுக்குறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எப்ப பொண்ணு பார்க்க வர போறீங்க? உடனே அப்பாக்கு போன் போடுறேன். அத செய்யுங்க முதல்ல. நான் போனை வைக்கிறேன். ஓகே செல்லம், பை. நான் அலையறேனா இவ அலையறா? தம்பி அருண், நீ அந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் கொடு. ஜாதகம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா மனப்பொருத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஜாதக பொருத்தம் தன்னால அமைஞ்சிடும். கரெக்டா சொன்னீங்க மாமா. ஜாதகம் பொருத்த வச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறதும் அதே மேரேஜை நிறுத்துறதுமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மன பொருத்தம் தான் முக்கியம். அப்புறம் அந்த பொண்ணோட போட்டோவை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி, பாருங்க. அனுப்பு. யாழ் போட்டோவை இவன் வச்சிருக்கான். அனுப்பிச்சிட்டேன், வந்துதா பாருங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீங்க கல்யாண தரகரு, எத்தனையோ கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த பொண்ணோட முதல் கல்யாணமும் நீங்களே பண்ணி வச்சிருப்பீங்களோ? ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா இவ பேர் ஞாபகம் வரலையே. அவளுக்கு பிரகாஷ்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு தான் தெரியல. அந்த பையன் நல்ல பையன் மாதிரி உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்தி இருப்பான். ஆமா ஆமா, தாரணி நல்லவதான். அவ எனக்காக பிறந்தவ. அதான் இப்படி ஆயிடுச்சு போல. சரிப்பா, எது எப்படியோ அந்த நல்ல பொண்ணு ஒரு டைவர்சி.
ஆக உன் குடும்ப வழக்கப்படி அதுக்கு எந்த பங்கமும் இல்ல. ம், சரியா? சரிங்க உனக்கு மாமா. சந்தோஷம் தானே? சந்தோஷம் அந்த மாமா. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி நீங்க உடனே போய் அப்பாவை பார்த்து ம். சம்மதம் வாங்கிடுங்க. சரி. மறக்காம தாரிணியோட போட்டோ காமிச்சிருங்க. அதை செஞ்சிடுறேன். ம். சரி, நான் புறப்படவா? புறப்படவா? புறப்படுங்க மாமா. வரேன். பாய். ஓகே மாமா, பத்திரம். என்ன தாரிணி நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கா. அத நினைச்சா தான் எனக்கு அவ செட் ஆவாளான்னு தெரியல. டேய் வந்துட்டான். என்னடா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணுலடா கந்து, ஆ, தாரிணி பார்க்க அழகா இருக்கா, சரி. நல்லா பேசுறா. ம். ஆனா அவ நடந்துகிட்ட விதத்தை நினைச்சாதான்டா கொஞ்சம் பயமா இருக்கு. டேய், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்டா. டேய், அந்த தாரிணி பிரகாஷை டிவோர்ஸ் பண்ணியிருக்கானா ஏதா காரணம் இல்லாமையடா இருக்கும். ஆனா அந்த காரணத்தை தான் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதே. ஏன்னா அவ டைவர்ஸ் ஆனவங்களையே வெறுக்கிறா, ம். டைவர்ஸ் ஆன பொண்ணுங்களையே கேவலமா பேசுறா. இன்ஃபேக்ட் அவளே ஒரு டைவர்ஸியா இருந்துகிட்டு தன்னையே கேவலமா பேசுவாளா? அப்படின்னா அதுல ஏதோ மர்மம் இருக்குல்ல. எனக்கு இன்னமும் அவ திசை திருப்ப பாக்குறான்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அப்பதான் நாம அவளை டைவர்ஸின்னு நம்ப மாட்டோம் இல்லையா? என்னமோ ஏதோடா, தரகர் மாமா அவ டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இந்நேரம் இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அப்பாவுக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது. தரகர் மாமா எல்லா விவரமும் சொல்லியிருப்பாருடா. ஆனா தரகர் மாமா தான் அவளுக்கு முதல் கல்யாணத்தை பார்த்து கொடுத்தாருங்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்ஸி தான் வீட்டுக்கு மருமகளா வரணும். உங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சு, உனக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு என்னடா, நீ சொல்லிட்ட. ஆனா கல்யாணங்கிறது ஒரு நாள் சமாச்சாரம் இல்லையே, 1000 காலத்து பயிராச்சே. டேய், உனக்கு அவளை பிடிக்கலனா டைரக்டா அவகிட்ட சொல்லிடு. டேய், எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா. சரி, ஆனா அவ நடந்துகிட்ட விதம் தான். என்னடா நடந்துகிட்ட விதம் அது இதுங்கிற? உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? யார் மேல தப்புன்னு உனக்கு தெரியுமா? என்னடா, தரகர் மாமாக்கு பிரகாஷ ரொம்ப நாளாவே தெரியுமா. அவன் ரொம்ப நல்ல பையனா. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆன விஷயமே நாம சொல்லி தான் அவருக்கே தெரியுமா. சோ அதனால அந்த பையன் மேல தப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லடா. பார்க்க பசு மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ சில்மிஷங்கள் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தி முழு விவரம் தெரியாம நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. சரிடா, எது உண்மையோ அவ டைவர்ஸிங்கிற விஷயத்த ஏன் மறைக்கணும்? நீ வேணா டைரக்டா கேட்டு பாரு அவகிட்டயே. ஐயோ, அப்படிலாம் கேட்க முடியாதுடா. அப்புறம் கோச்சுக்கு வா, ரோஷக்காரி வேற வேண்டாம். ம்ஹும். கோச்சிப்பா, பிடிவாரக்காரி, ரோஷக்காரி இத்தனையும் இருக்கிறவ உனக்கு ஏத்தவளா? என்னடா பண்றது, அவ அழகுல மயங்கிட்டேன். இப்போ மனசை மாத்திக்க முடியல. சரி அதை விடு. நீ என் சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவ அதை சொல்லு. என்னெல்லாம் தாரிணி மாதிரி ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணா எனக்கு மற்ற விஷயம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. சோ அப்ப டைவர்ஸியா இருந்தாலும் விதவையா இருந்தாலும் ஒத்துப்ப? அதெல்லாம் ஒத்துப்பேன்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா, எங்க அப்பா அம்மாவை நினைச்சா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்னடா சொல்ல வர? உனக்கு என்ன, உங்க குடும்ப வழக்கப்படி நான் ஒரு டிவோர்ஸியோ இல்ல விதவையோ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா பண்ணிக்கிறேன், இது டேய், சத்தியம். நான் எங்க குடும்ப வழக்கத்தை உன்னை ஃபாலோ பண்ண சொல்லலடா. எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தினால நாங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. நீ எதுக்குற சும்மா அனாவசியமா போய்? டேய், எனக்கும் சமுதாயம் மேல அக்கறை இருக்குடா. இப்ப நீ வேற சொல்லிட்டல, அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், நான் எப்படா சொன்னேன் எங்க குடும்ப வழக்கத்தை ஃபாலோ பண்ண சொல்லி? நானும் நீயும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நானும் உன் குடும்பத்துல ஒரு மெம்பர் மாதிரி. அதனால நான் முடிவு பண்ணது தான். அதுல எந்த வித மாற்றமும் இருக்க போறது இல்லை. டேய் கந்து, நல்லா யோசிச்சுக்க. இந்த காலத்துல கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்க குடும்ப வழக்கப்படி பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பு. அப்புறம் பீஷ்மர் மாதிரி அம்பு மேலேயே படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாத்துக்க. டேய், நான் பீஷ்மனா இருக்கிறதும் தர்மரா இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. நீ மனசை தெளிவு பண்ணிக்கோ, சரியா? அப்பதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இங்க பார், தாரிணி ரொம்ப நல்லவ, கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிக்கோ, ஓகேவா? சரிடா, நீ என் நண்பன், நீ சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறேன். நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம்டா. நானும் உங்க குடும்ப வழக்கப்படி ஃபாலோ பண்றேன், ஓகேவா? நண்பன்டா நீ. நண்பேண்டா. தரகர் முருகேசன் கிட்ட நம்ம அருண் பையலுக்கு ஒரு பொண்ணை பாடுறான்னு சொல்லி 1 வாரம் ஆயிடுச்சு. பொண்ணு கிடைக்கலையா இல்ல பொண்ணை பார்க்காம இவன் சும்மா சும்மா ஊரை சுத்தி வரானா? ஹலோ முருகேசா, எங்கடா இருக்க? இதோ இங்கதான். எப்படிரா வாட்டல
ஃபோன் பண்ணா உடனே வந்துட்டியடா. அதான் முருகேச, ஆ. எள்ளுன்னா என்னையா நிப்போம்ல. ஆ. ஆ. ஆ, அப்புறம் ஒரு நல்ல சமாச்சாரம்டா. என்னடா? உன் பையன் அருணுக்கு ஆ. ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு. அப்படியா? ஆ, டேய், நம்ம குடும்ப வழக்கப்படி தானடா? நல்ல பொண்ணுடா, அடக்கமான பொண்ணுடா. டேய், நம்ம குடும்ப வழக்கப்படி இருந்தா போதும்டா. யாரா அடக்கத்தை கேட்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். சரி. உன் குடும்ப வழக்கப்படி ஆ. அந்த பொண்ணு விவாகரத்து ஆனவ. ஓ, அப்படியா? ஆ, சட்டப்படி டைவர்ஸ் வாங்கினவ தானே? அட லீகலி செப்பரேட்டட். டேய், அவளுக்கு எதுவும் குழந்தை இல்லையே? ஆமா, உங்க குடும்ப வழக்கப்படி இந்த குழந்தைய பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலையே. அப்ப குழந்தை இருக்கா? குழந்தைலாம் இருந்தா நம்ம அருணுக்கு போய் பாப்பனா? சரி சரி சரி. சரிடா, இந்த பொண்ணு போட்டோ ஜாதகம் ஏதாவது இருக்கா? போட்டோ இருக்கு. ஆல்ரெடி நான் உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன். சரி. அத பாத்துக்கோ. போன் எடுத்து பாத்துரு. ஆ. பாரு. ஆ. பொண்ணோட போட்டோவை பையனுக்கு காட்டிட்டேன். ஆ. பையனோட போட்டோவை பொண்ணுக்கு காட்டிட்டேன். ஆ. ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கும் போது என்ன இருக்கு? அப்புறம் சரி, எதுக்கு சரி, ஜாதகம்? சரி. அப்படிங்கிற? டேய், எங்களுக்கெல்லாம் என்ன ஜாதகம் பார்த்தடா கல்யாணம் பண்ணாங்க? அந்த காலத்துல நாங்கெல்லாம் வெறும் இந்த பேர் பொருத்த பார்த்து தான்டா கல்யாணம் பண்ணோம். ஆ? ஆ. டேய், பொண்ணு ரொம்ப அழகா இருக்குடா. என் மனசுக்கு நிறைவா இருக்குடா. ஆ. டேய், என் மூத்த பையன் நான் சொல்றபடி கேட்டிருந்தான்னா இப்ப உயிரோட இருந்திருப்பான்டா. இப்படி அநியாயமா எங்க குடும்ப வழக்கத்தை மீறி அல்பாயுசுல செத்து போயிட்டான்டா. சரி விடு, நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. ஆ. சரி, இனிமே நடக்க போறத பாப்போம். ஆ, ஆ, உன் பையன் அருண் கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடுவோம். ஆ, ஆ. சரிடா, பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, ஆ. அப்பா மட்டும்தான். ஒரே ஒரு அக்கா இருக்கா. ஆ. அவ அமெரிக்கால இருக்கா. ஓ, சரிடா. அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து அவ வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்போம். இப்போதைக்கு உங்க சம்மதம் கிடைச்சிடுச்சு. சரி. இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசி ஆ. அவர் சம்மதத்தையும் வாங்கிட்டேன்னா ஆ. நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா சுபமா முடிச்சிடலாம். ஆ, ஆ, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ஆ. என்ன பேசணுமோ ஏது பேசணுமோ பேசிக்கலாம். ஆமா, அதுவும் நல்லதுக்குதான். எனக்கு பசிக்குதுடா. சரி. சாப்பிடணும். ஆ. நீ வரியா சாப்பிடலாம்? இல்ல, எனக்கு வேணாம். நானு கிளம்புறேன். ஆ. ஏகாம்பரம் சார். யாரு? வணக்கம். வணக்கம். என் பேரு முருகேசன். நான் ஒரு கல்யாண தரகர். உங்களை கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்கெல்லாம் கேள்விப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது என்னோட நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் எதுக்காக வந்தேன்னா உங்கள் பொண்ணு தாரணியை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். அவளை பற்றி தான் ரொம்ப நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசு இப்பவே இப்படி ஆயிட்டா. கவலைப்படாதீங்க, எல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நம்ம சமூகத்தில் இவங்களையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காதப்ப அவங்களுக்கு எப்படி இங்கே வாழ்க்கை கிடைக்கும்? முடியுங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நானே இங்கே வந்தேன். நீங்கள் தரகரா இல்லை சமூக சேவகரா? ரெண்டும் தான். ஏன்னா ஒரு ஆணையம் பெண்ணையும் ஜோடி சேர்க்கறது மட்டும் ஒரு தரகரோட வேலை இல்லை. அவங்க மூலமா இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமா உருவாக்குறதும், அதோட சமுதாயத்துல நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கறது தான் ஒரு தரகருடைய வேலை. அப்படின்னா என் பொண்ணு தாரணிக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? பக்கத்து கிராமத்துல ஒரு பண்ணையார் குடும்பம் ஒன்று இருக்கு. அந்த குடும்பத்தோட வழக்கப்படி அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க ஒரு விதவையையோ இல்லை விவாகரத்தானவங்களையோ தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நல்ல பையன் இருக்கானா? என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? கல்யாணத்துல தான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போச்சு. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. பெரியவங்க என்ன 30 முக்கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் வழங்க உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மாமா வாங்க மாப்பிள்ள, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அட, நம்ம பிரகாஷ். இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவங்க அப்பா இவருக்கு பொண்ணு பார்க்க சொல்லி என்கிட்ட தான் சொன்னாரு. நான் தான் உங்க பொண்ணோட போட்டோவை இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். நல்ல மாப்பிள்ளைய தான் பார்த்து வச்சிருக்கீங்க. ஏமாக தான் பிடிவாதக்காரி. சின்ன வயசுல யாரோ ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணிருக்காரு. அவ எழுதல் லெட்டர் படிச்சுட்டு இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டா. இவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்கவே மாட்டேன்ட்டா. எத்தனையோ முறை சொல்லியாச்சு, இது ஒருதலை காதல், செட் ஆகாதுன்னு. ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு வாட்ஸ்அப் பண்றது, மெசேஜ் பண்றது, லெட்டர் போடுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன இது? யாரோ செய்யற தப்புக்கு இந்த பொண்ணு எதுக்காக டைவர்ஸ் கேட்கணும்? அதுதான் சார் பிரச்சனையே. ரொம்ப பிடிவாதமா இருக்கா.
எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவ கேட்கறதா இல்ல. இதுக்கு பேர் பிடிவாதமா? தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறது. சரி, அதை விடுங்க. கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம். நம்ம தரகர் தாரணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்கார். எனக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து. அதுக்கு என்ன, உங்க டியூட்டியை நீங்க பாருங்க. உங்களை மாதிரி பரந்த மனசு இருக்கிறவங்க இந்த காலத்துல எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு பல்கலைக்கழகம். அனுபவம் தான் வாழ்க்கை. பிரகாஷ், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இப்படி ஒரு கோழைய விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் இங்க வரீங்க. உங்களுக்கு தன்மானம் வேண்டாம்? வாழ்க்கையில தன்மானம் பார்த்தா கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய விரிசலே வந்துடும். விட்டு கொடுத்து வாழ்றதுதாம்மா வாழ்க்கை. இத போய் அவகிட்ட சொல்லுங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் இங்க நீங்க வரக்கூடாது. அப்பா, உங்களுக்கு வேணா அவர் மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு அவர் 3வது மனுஷன். சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். ஏமா, என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? இத பாருங்க சார், கோழ சார் அவரு. உண்மையிலேயே அவர் லவ் பண்ணிருந்தா ஸ்டெடியா இருந்திருக்கணும். இப்படி தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அவருக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்காதீங்க சார். சரி, அருணோட அப்பாவை போய் பாத்தீங்களா? யாருமா அந்த அருண்? உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா, என் ஆபீஸ்ல ஒன்னாதான் வேலை பாக்குறாரு. இப்ப போனாரே, அவரை மாதிரி கோழ கிடையாது. என்ன லவ் பண்ற விஷயத்த டைரக்டா கிட்ட வந்து சொன்னாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிப்பேனோ சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல இருக்கே. அருணோட அப்பா ஒத்துக்கிட்டாரு. அநேகமா இன்னும் 2 நாள்ல வந்து பொண்ணு கேட்பாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் இருதலை கொல்லி எறும்பு மாதிரி துடிக்கிறேன். நானும் அப்படிதான் சார் துடிக்கிறேன். பிரகாஷ் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணை பாருங்க சார். அப்பா, this is too much. உங்க பொண்ணு முன்னாலேயே உங்க முன்னாள் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணுமா? என்ன செய்யறது? அந்த காலத்து மனுஷன் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்கறாரு. அதான் இப்படி. கவலைப்படாதீங்க, அவனுக்கு நான் ஏதாவது வரம் பார்க்கறேன். ஏன் பார்க்கணும்? அந்த மாலினியை இன்னொரு தடவை ஏமாத்தவா? சரிம்மா, முதல்ல உன் கல்யாணத்தை பார்க்கலாம். சரிங்கய்யா, பொண்ணு பார்க்க சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்பானா அப்பாதான். களி நல்லாவே முத்தி போச்சு. நமக்கு என்ன, நம்ம பழப்பம் நம்ம பார்க்கலாம். சரி, நான் கிளம்புறேங்க. வாங்க. வரேம்மா. சார் இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேம்மா, வரேங்க. சரிங்க. முருகேசா, ஆ, தரகருங்கிற முறையில நீயே எல்லாரையும் அறிமுகப்படுத்தி விட்டுற. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஆ. இதோ இவர் தான் ஏகாம்பரம். வணக்கம். இவரு தாரணியோட அப்பா. வணக்கம். இவர் தான் மாப்பிள்ளை பையன் வணக்கம். அருண் என்கிற அருணாச்சலம். இது கந்தசாமி, மாப்பிள்ளை அருணோட நண்பன். கேட்டா நண்பேண்டோம் பாரு. இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா ஆதித்தன். வணக்கம். நான் தரகர் முருகேசன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சார், பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். உள்ளதா இருக்கா? கொஞ்சம் வெக்கப்படுறா போல இருக்கு. என்ன வெக்கம்? என்னதான் அவளுக்கு நல்லா தெரியுமே. இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். பொண்ணுங்கன்னாவே கல்யாணம்னா ஒரு பயம், ஒரு கூச்சம். இருக்கும். அவளும் பெண் தானே. அவளுக்கும் இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்க தானே செய்யும். தாரணிமா, 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 வணக்கம். 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 அப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா? நல்லா. இவதான் என் பொண்ணு தாரணி. பாவம், அம்மா இல்லாத பொண்ணு. நீங்க சொல்றது என்னவோ 100க்கு 100 உண்மைதான். அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. எங்க குடும்பம் உன்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற குடும்பமா. என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்? அதானே, அவருக்கு தமிழ் சரியா வராது. ரொம்ப நாள் பர்மால இருந்தார் பாருங்க. அப்பா, அருண் தானே வாழ்க்கை கொடுக்கணும். புரியல. அருண் எதுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்? கல்யாணம் தானே பண்ணணும். கல்யாண வாழ்க்கை. ஓ, அத சொல்றீங்களா? தாரணி கான்வென்ட்ல தான் படிச்சா. பிரெஞ்சு எடுத்து படிச்சதுனால அவளுக்கு தமிழ் சரியா வராது. மாமா, என்ன பிரகாஷ், அழையா விருந்தாளியா வந்திருக்கீங்க? என்ன தாரணி, மாப்பிள்ளை அவமானப்படுத்துறியா? என்னது மாப்பிள்ளையா? அவன் தானியோட முன்னாள் கிழமை அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவான்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்திருக்கான். ஏன் தம்பி, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் இல்லதான். நீங்களே எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அதான் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, மறுபடியும் ஏன்பா வந்து தொந்தரவு பண்ற?
இந்த பாருப்பா, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன வந்து கேளுப்பா. என்ன உங்ககிட்ட நான் ஏன் சார் வரணும்? மாமா இவங்களாம் யாரு? இவங்க நம்ம தாரணியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதுல மாப்பிள்ளை யாரு? இவன் என்ன தியாகியா கேனையனா? ஏன் உன்ன மாதிரி இருக்கான் டவுட்டா? ரெண்டும் தான்டா. இத பாருங்க பிரகாஷ், இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை கை எடுத்து கும்புற, தயவு செய்து கிளம்பிடுங்க. இந்த வீட்டு முன்னாள் மாப்பிள்ளைன்றதுனால இவ்ளோ மரியாதை கொடுக்குற, இல்ல போலீஸ கூப்பிட்டுருவேன். மாப்பிள்ளை ஸ்தானத்துல இருந்து என்ன நீ விரட்டினாலும் உன்னோட நல்லது கெட்டது கூட நான் வரக்கூடாதா என்ன? தாராளமா வரலாம். தாரணியோட கல்யாணத்தை உங்க முன்னிலையிலே நடத்தலாம். சுத்த விவஸ்தை கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. உங்களது இந்த மாதிரியே. பாருங்க சம்பந்தி, இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. சரி, என்னால பிரச்சனை வேண்டாம், நான் கிளம்புறேன். போய் தொலைங்க. எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. தமாசு பண்ணாதீங்க தம்பி, நான் அருணாச்சலத்தை தான் சொல்றேன். பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. என்னப்பா அருண், உனக்கு சம்மதமா? சம்மதம். என்ன மாப்பிள்ளைக்கு பதில் நீங்க சொல்றீங்க? 2 பேரும் நண்பேண்டா. அதேதான். ஒரு மாசம் அமெரிக்கால இருந்து அக்காவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன தாரணி, அப்ப என்னால உன்னை 1 மாசம் பார்க்க முடியாதா? அக்கா வரணுமா வேண்டாமா? நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, அம்மா யாமினி, எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. தாரணி எல்லாத்தையும் சொன்னாப்பா. சரிம்மா. நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறோம். எப்ப சரிம்மா. கல்யாணம் வச்சிருக்கீங்க? சித்திரை 4ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கம்மா. ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாம் ஃபிக்ஸ் ஆயாச்சா? எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. சரிப்பா. நீ தாரணி பத்திரமா வந்து சேருங்கம்மா. கண்டிப்பாப்பா. அவ ரூம்ல இருக்கா, வந்த உடனே நாங்க கிளம்பி வந்துடுறோம். சரிம்மா. அம்மா, மாப்பிள்ளை ஏக்கமா இருக்காருன்னு சொல்லுமா. என்ன மாப்பிளப்பா? என்னம்மா தமாஷ் பண்ற? அருணாச்சலம் மாப்பிள்ளை தாமா. சரிப்பா, நான் பேக்ல ரெடி பண்ணி வச்சிடுறேன். அவ வந்த உடனே நாங்க கிளம்பி வந்துடுறோம். சரிம்மா, போனை சரிப்பா, வைக்கிறேன். பாய். அக்கா, இந்த வீடியோவை பாரு, வைரல் ஆயிருக்கு. ஓ சம்பந்தப்பட்டதுதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் காதல். ஆமா, காதல் தான் என்ன பாடா படுத்துது. வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தவறு இந்த காதல் மட்டும்தான். என் கூட படிச்ச பிரகாஷ்ங்கிறவரை நான் காதலிச்சேன். உயிரா காதலிச்சேன். அவர் இல்லாம வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவரு யாமினின்னு ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா என் காதல் உண்மை, என் காதல் சத்தியம். அதுக்காகத்தான், என் காதலுக்காகத்தான் என் உயிரை தியாகம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் இதோ இந்த விஷம், இத நான் சாப்பிட போறேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். என் வாழ்க்கையில கடைசி ஆசை பிரகாஷ், நீங்க உங்க மனைவி யாமினி கூட
சந்தோஷமா வாழணும். நீங்க நல்லபடியா வாழ்வீங்க. உங்களுக்கு நான் குழந்தைய வந்து போறப்ப யாமினி, பிரகாஷ் ரொம்ப நல்லவரே. அவர் என்ன காதலிக்கல, உங்களை தான் காதலிச்சாரு. உங்களை மட்டும்தான் மனைவியா நினைச்சாரு. தயவு செஞ்சு எனக்காக அவரை நீங்க உங்க புருஷனா ஏத்துக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழணும். 100 வருஷம் வாழணும். நல்லா இருங்க மாலினி. என்னடி ஆச்சு அதுக்கப்புறம்? தெரியலக்கா, என்னாச்சுன்னு தெரியல. போய் விசாரிக்கணும். ஐயோ, முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. அப்போ பிரகாஷ் சொன்னது எல்லாமே உண்மைதானா? என்ன சொன்னாரு? உங்களுக்குள்ள என்னதான் நடந்தது அன்னைக்கு? ஹலோ, என்ன இது? என்னது? என்ன மாலினி டெய்லி உங்களுக்கு மெசேஜ் பண்றா? இவ்ளோ போட்டோஸ் வேற அனுப்பிச்சிருக்கா? யாமினி, நான் சொல்றத நம்பு. மாலினி நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் எனக்கு மெசேஜ் அனுப்புறது தப்பு தான். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கூட தொடர்பு இருந்தது உண்மைதானே? எந்த காலத்துலயும் இல்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப்? என்னது? என்ன ப்ரூஃப்னு கேட்டேன். நான் அவளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி மெசேஜஸ் எல்லாம் போட்டேன், லெட்டர் கூட அனுப்பியிருந்தேன். ஆனா அவ எதுக்குமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். கெட் லாஸ்ட். டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், சைன் பண்ணி அனுப்புங்க. இதுதான் உன் முடிவா? ஆமா. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. இந்த டயலாக்லாம் மாலினி கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் உன் முடிவுனா நான் ஏத்துக்கிறேன். இதுதான் உன் ஆசைனா நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன். டிவோர்ஸ் பேப்பர் வந்த உடனே சொல்லு, நான் கையெழுத்து போட்டு அனுப்புறேன். அப்ப நீ பிரகாஷ் சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஒரு நல்லவரை நம்பாம இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டேனே. ஐயோ, நான் இப்படி மோசம் போயிட்டேனே கடவுளே. அக்கா, நான் கூட அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பண திமிர்ல அமெரிக்கால இருந்தாலும் நிம்மதியா இல்ல. ஒரு பொண்ணு தனியா வாழ்றது சுலபமும் இல்ல, நல்லதும் இல்ல. அவர் காதலிச்ச அந்த மாலினியை விட்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சு அவர்கிட்ட கண்டபடி பேசிட்டுக்கா. இப்ப கூட அவர் வீட்டுக்கு வராருக்கா சமாதானம் பேசுறதுக்காக. அப்பா கூட அவர்கிட்ட மாப்பிள்ளன்னு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஆமாக்கா, நீயும் என் கூட இந்தியாவுக்கு வந்துரு. எனக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல நீயும் அவரும் சட்டபூர்வமா நியாயமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவர் என்ன ஏத்துப்பாராடி? இந்த யாமினி கிடைக்க அவர் தவமா இருக்காரு. சரி வா, அடுத்த ஃபிளைட்லயே நம்ம இந்தியா போறோம். சரிக்கா வா. ஏண்டா அருண், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிரகாஷ் பையன் தாரணியை சுத்தி வரானே, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன பிறகும் தொந்தரவு பண்ணுவானோன்னு பயமா இருக்குடா. எனக்கும் அந்த பயம் இருக்குடா. பேசாம அந்த ஆளை கூப்பிட்டு பேசி பாப்போம். நான் தான் தாரணியோட புருஷன். இனிமே இந்த பிளாக்மெயில் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டாம். இல்லனா கம்பெனி வேண்டிருக்குன்னு சொல்லிடலாம். என்ன சொல்ற? அதுக்கு தான் அவனை ஏற்கனவே வர சொல்லிட்டேன். இதோ வரான்டா. வாங்க மாப்பிள்ள. நீங்களாவது என்ன மாப்பிள்ளன்னு ஒத்துக்கிறீங்களே? அது சரி. ஆனா உங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இப்படி வந்துட்டு போறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? என்னங்க நியாயம்? இது நம்ம மாமனார் வீடு. அது நம்ம மாமனார் வீடா? எனக்கும் தாரணிக்கும் நடக்கிற கல்யாணத்துல நீதான் இடைஞ்சலா இருக்க. இது எப்படி நியாயமாகும்? நான் எப்படிங்க இடைஞ்சலு? நம்ம வீட்டு கல்யாணங்க. எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறியே, உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவ? ஏங்க, எனக்கும் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அப்படிலாம் ஒன்றும் எடுக்க முடியாது. முட்டா மாட்டான் போல இருக்க. இது எப்படியோ, நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத. நீ ஒதுங்கி இருக்கிறதா உனக்கு புத்திசாலித்தனம். நான் ஏங்க ஒதுங்கி இருக்கேன்? ஏங்க, உங்க கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்தி எல்லா உதவியும் பண்றேன். என்னை என் பொண்டாட்டி கூட சேர்த்து வைங்களா? அடங்கொன்னையா, இவன் லூசே தான்டா. டேய், அவ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கூட எப்படிடா சேர்த்து வைக்க முடியும்? ஓஹோ, அதை கேக்குறீங்களா? அதெல்லாம் முடியுங்க. அவ அமெரிக்கால தானே இருக்கா, அவளை வர வச்சுட்டா போச்சு. டேய், தாரிணி அமெரிக்கா போனது இவனுக்கு எப்படிடா தெரியும்? யோ, அவ அமெரிக்கால இருந்து உனக்கு மெசேஜ் அனுப்புறாளா? அனுப்புனாதான் நல்லா இருந்திருக்குமே. அப்ப தாரிணி அவங்க அக்கா யாமினி வீட்டுக்கு போனது உனக்கு எப்படிடா தெரியும்? என்னங்க சொல்றீங்க? யாமினி தானே என் மனைவி. அவ அமெரிக்கால இருக்கிறது எனக்கு தெரியாதா? என்னது? யாமினி உன் பொண்டாட்டியா? ஆமா. தாரிணி என்னங்க கேள்வி? என் மச்சினிச்சி. அப்போ தாரிணியும் அமெரிக்கா போயிருக்காளா? ஆமா, தாரிணி போன மாசம் அமெரிக்கா போனா. ஓ, அப்போ யாமினி தான் டைவர்சியா? தாரிணி இல்லையா? தாரிணி இல்ல, யாமினி தான் டைவர்சி. என் முன்னாள் மனைவி. முன்னாள் மட்டும் இல்ல, எப்பவும் அவ எனக்கு மனைவி. சேகர் செத்தான். சரி,
எனக்கு டைம் ஆயிடுச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாப்போம். பாப்போம்பா. இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டு வளர்ந்தவனே, என்னடா இவ்வளவு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டு போறான்? அப்போ தாரிணி டைவர்ஸ் இல்லைங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா கல்யாணம் அரோகராடா. மறைச்சு வைக்கலாமே. எதடா மறைச்சு வைக்கலாமே? அந்த பொண்ணு தாரணி டைவர்சி இல்லைங்கிறதுயா? நீ எப்படாடி வந்த? நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அவன் மூலமா தான் தெரிஞ்சது இவன் பொண்டாட்டி யாமினி தாரணியோட அக்கான்னு. யாமினி தான் டைவர்சி. ரெண்டு பேரும் ரெட்டை பிறவிங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப தாரணி டைவர்சி இல்ல. நீ அவளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவங்க அக்காவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த பைய அவ மேல உசிரையே வச்சிருக்கான். என்னடா அப்படி பாக்குற? கவலைப்படாத, நம்ம தரகம் இருக்கான முருகேசன், அவங்கிட்ட சொல்லி இன்னொரு பொண்ணை பாப்போம். ஏன்டா பேயறிஞ்ச மாதிரி இருக்க, கொஞ்சம் சிரிடா. மேடம் சாத்தானே, என் சிரிப்பையே ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டீங்களே. அப்பா, யாமினி, தாரணி எங்கம்மா? நான் ஃளைட் இறங்கினோடனே கேப் பிடிச்சு வந்துட்டேன்ப்பா. அவ லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்துருவா. தெளிவாயிட்டியாம்மா? நிஜமாவே தெளிவாயிட்டேன்ப்பா. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். ஒரு நல்லவரை இழந்துட்டேனேப்பா. என்னம்மா சொல்ற? யார நல்லவர் சொல்ற? வேற யாருப்பா? உங்க பெரிய மாப்பிள்ளை பிரகாஷ் தான் சொல்றேன். அதான் இழந்துட்டியேம்மா, டைவர்ஸ் பண்ணிட்டியே. அதான் இப்ப உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவர் எந்த காலத்துலயும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலப்பா. நான் தான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன். இந்த வீடியோ பாருங்கப்பா. இத நான் முன்னாடியே பாத்துட்டேனம்மா. இந்த வீடியோ பார்த்துதான்ப்பா அவரை பத்தி நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை திரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அவர் ஒத்துப்பாரா? நிச்சயம் ஒத்துக்குவாருமா. அவர் உனக்கா ஏங்கிட்டு இருக்காருமா. ஆ, ஓ, அத பிரகாஷ் வந்துட்டாரே. வாங்க பிரகாஷ், வாங்க. மாமா, யாமினி எப்படி இருக்க? எப்ப யூஎஸ்ல இருந்து வந்த? just now இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என் தப்பையெல்லாம் உணர்ந்துட்ட பிரகாஷ். என்ன மன்னிச்சு உங்க மனைவிய மறுபடியும் ஏத்துக்க முடியுமா? விஷயம் கைமீறி போயிடுச்சு யாமினி. வீடியோ வைரலானது உனக்கு தெரியும்ல? பார்த்தேன் பிரகாஷ். அவ உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்போ நான் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். என்ன, மாலினி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ். இப்போ அவ எனக்கு மனைவி. ஐயோ, நான் என் சந்தேக குணத்தினால உங்களை இழந்துட்டேனே. நான் பாவி பிரகாஷ். அப்படிலாம் சொல்லாதம்மா. அவ ஹாஸ்பிட்டல்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் பார்க்கணும். வரேன், போயிட்டு வரேன் மாமா. எங்களுக்கு கொடுப்புன்னு அவ்வளவுதான். நீங்க நல்லா இருங்க. எப்போதும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்பா, அப்பா, பிரகாஷ் பா, அப்பா, பிரகாஷ் பா. அப்பா, அப்பா, யாமினி உள்ள அழுதுட்டு இருக்கா. என்னப்பா நடந்தது? யாமினி மனசு தெளிஞ்சு வர்றப்ப பிரகாஷ் மனசு மாறுறது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுமா. இதுதான் விதியா கடவுளே? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பிரகாஷ் மாலினியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருமா. இனிமே அவ என்னைக்குமே டைவர்ஸியா தாமா இருக்க முடியும். என்ன செய்ய? அப்பா, இது என்ன கொடுமை? ஏகாம்பரம், வணக்கம். உட்காருங்க. யோ ஆதித்யா, வாயா. ஐயா, செருப்பு விட்டு வரேன். வா உட்கார். வணக்கம் வாங்க சார். அருணே வா. கந்தசாமி வரப்பா. வாங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? அது ஒன்றும் இல்லை, கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. எனக்கும் தாரிணி மேல ரொம்ப பிரியம்தான். ஆனா எங்க குடும்ப வழக்கப்படி தாரிணி இல்லையே. அதனால தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு எங்க அப்பா பயப்படுறாரு. ஆமாங்க, என் பெரிய பையன் எங்க குல வழக்கத்தை மீறி ஒரு கன்னி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ரெண்டு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதே நிலைமை என் சின்ன பையனுக்கு வரக்கூடாது இல்லையா? அவன் நல்லா இருக்கணும்ல. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குடும்ப வழக்கமா? அது என்ன? அம்மா, அது ஒன்றும் இல்லை.
இவங்க குடும்ப வழக்கம் என்னன்னா, இவங்க முன்னோர்களுக்கு ஒரு பொண்ணு சாபம் கொடுத்துட்டா இவங்க குடும்பத்தில் எல்லா ஆம்பளைங்களும் ஒரு விதவையையோ இல்லை விவாகரத்தான பொண்ணையோ தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதான் இவங்க குடும்ப வழக்கம். ஒருவேளை அதை மீறி ஏதாவது நடந்தா அதனால இவங்க குடும்ப ஆண்களோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்ச சாபம். இது என்ன ஃபூலிஷ்னஸ்? என் பொண்ணு விதவை தானங்க, அதனால தான் நீங்க அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்கன்னு நான் நினைச்சேன். என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆகணும்னு என்ன வேணா சொல்லுவீங்களா? அதானே, உங்க பொண்ணு சொல்ற மாதிரி கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவீங்களா? நான் போய் சொல்லலைங்க, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அப்பா அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. சொல்லுமா. அப்பா, நான் வேதாச்சலன்னு ஒருத்தரை லவ் பண்றேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாருப்பா. என்னம்மா, யார் அவரு? சொல்லுமா, உடனே கூட்டி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்னப்பா, அவர் யாரு, எப்படி இருப்பாரு, படிச்சிருக்காரா இல்லையா, கருப்பா சிவப்பா, எதுவுமே நீங்க கேட்கல? எதுக்குமா நான் கேட்கணும்? என் பொண்ணு தாரணி செலக்ட் பண்ணா அது பெட்டரா தானமா இருக்கும். அப்பா, எல்லா அப்பாவும் இதே மாதிரி இருந்து தான் பெத்த பசங்களை நம்பி விட்டா காதலுக்கு தடையே இருக்காதுப்பா. அம்மா, உங்க அம்மாவை நான் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். அந்த காதல் கல்யாணத்துல முடிய எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனை, அந்த வழி எனக்கு தெரியுமா? நீ யாருன்னு சொல்லுமா, அந்த பையனை கூட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அங்க யாரு உனக்கு தடையா இருக்கா அதையும் சொல்லுமா, அதையும் சரி பண்றேன். அவர் பேர் வேதாச்சலம்பா. அவரு பக்கத்துல இருக்க கிராமத்துல பண்ணையாரோட பையன். இன்ஜினியரிங் முடிச்சிட்டு யூஎஸ்ல இருக்காருப்பா. அவங்க அப்பா தனக்கு பிடிச்ச பொண்ணாதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாராம். அதனால எங்க கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லப்பா. என் ஆசை நிறைவேறாதுன்னு நினைக்கும் போது வருத்தமாவும் துக்கமாவும் இருக்குப்பா. ஆமா, ஃபாரின்ல இருக்கான்னு சொல்ற, நீ எப்படி? அவரு காலேஜ்ல எனக்கு சீனியர்ப்பா. அப்பத்துலேருந்தே எங்களுக்குள்ள. சரி, ஒன்று செய், நான் அவங்க அப்பாட்ட பேசி சரி பண்றேன். சரிப்பா, அவர் வெளியில தான் இருக்காரு, பேசுறீங்களா? என்னம்மா, ஏன் வெளியில நிக்க வச்சிருக்க? கூட்டு வாமா. வாங்க. வணக்கம் சார். சாரா, மாமான்னு சொல்லுங்க. உட்காருங்க. சரிங்க மாமா. அப்புறம் மாமா, நீங்க அப்பா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னு தெரியல, அவர் கல்யாண விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஏன்னு காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுவாக இருந்தாலும் உங்க அப்பாட்ட பேசி சமாதானம் பண்றேன், சம்மதம் வாங்கிடுறேன். உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க. சரி மாமா, உங்க ஆசையை ஏன் கெடுக்கணும்? 9841071556. ஹலோ, வேதாச்சலத்தோட அப்பாவா? ஆமா, நீங்க யாரு? உங்க சம்பந்திங்க. இல்ல, உங்க சம்பந்தியா வரப்போறவன். என்னது சம்பந்தியா? எனக்கு தெரியாமலா? அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சே. உங்க பையன் வேதாச்சலத்துக்கு என் பொண்ணு தாரணிக்கு கல்யாணம் நடத்த போறோம். நீங்க வந்து நடத்தி கொடுங்க சார். என்ன விளையாட்டா இருக்கா? இது பாருங்க, என் பையன் இதை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுதான் ஏன்னு கேட்கறேன். காரணம்லாம் சொல்ல முடியாது. என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, நல்லா படிச்சிருக்கா, கோடிக்கணக்கான சொத்து எங்கள்கிட்ட இருக்குங்க, கொட்டி கிடக்கு. இதை விட என்னங்க வேணும்? இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன், முடிஞ்சா நிறுத்தி பாருங்க. பையா போன விவசாய கட்டவனா இருக்கு. இதாங்க நடந்தது. அப்படிதான் என் பொண்ணு தாரணியையும் மாப்பிள்ளை வேதாச்சலத்தையும் திருநெல்மலை கூட்டிட்டு போய் கல்யாணம் செஞ்சு வச்சோம். அன்னைக்கு ராத்திரியே அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க. டேய் ஆதித்யா, அப்படின்னா இவர் சொல்ற வேதாச்சலங்கிறது உன் மூத்த பையன் தானே? ஆமாண்டா. ஓ ஆமாங்க, உங்க ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹனிமூனுக்காக அமெரிக்கா போனாங்க. போன இடத்துல அவங்க ஒரு விபத்துல சிக்கி ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவங்க இருந்தாங்க. ஓ, அப்படின்னா நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க பையன் வேதாச்சலத்துக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனா இறந்துட்டதாக நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஓ, அந்த ஆக்சிடென்ட்ல உங்க பையன் தாங்க இறந்து போனான். என் பொண்ணு பழச்சிக்கிட்டா, ஆனா அவள் கல்யாணம் நடந்ததை மட்டும் மறந்துட்டா. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இவ்வளவுதாங்க நடந்தது. என் மூத்த மகன் வேதாச்சலத்தோட விதவ மனைவிய என் 2வது பையனுக்கு மனைவியா எங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். என் கணவர் வேதாச்சலம் அருண் மாதிரியே இருந்ததுனால்தான் எனக்கு அருண் மேல காதல் வந்ததோ? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா என் பொண்ணு யாமினியை நினைச்சாதான். நானும் அருணும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவன் குடும்ப வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு அவங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் ஆமினியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க சம்மதிச்சா ஆட்டோ ஓட்டுற யாமினியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நல்லதா போச்சு.
யாமினி தாரிணி கல்யாணம் அருண் கந்தசாமியோட நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. மங்கம்மா சாபம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மங்கம்மா சாபம் மங்களகரமா நிறைவேறிச்சுன்னு நினைக்கும் போது எத்தனை சாபம் வேணாலும் வாங்கலாம் போல இருக்கே. அப்போ நான் சாபம் போடுறேன். ஐயோ வேண்டாமா, இவர் ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. நீ வேற சாபம்லாம் விட்டுறாதம்மா. இப்படி சாபன்ற பேர்ல சீர்திருத்த கல்யாணம் பண்ற உங்க குடும்பம் பல்லாண்டு வாழ்ந்து பேரோடும் புகழோடும் கொடிகட்டி பறக்கணும். இத பார்த்தா சாப மாதிரி தெரியலையே, வர மாதிரி அல்லவா இருக்கு. இந்த மாதிரி சாபங்களையும் வரங்களையும் எல்லாரும் வரவேற்போம். மகிழ்ச்சி.